தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 23/4/2025 புணர்ச்சி விதிகள் தலைப்பு நாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒவ்வொரு வகுப்புலையுமே புத்தகத்திலையும் சரி, சமச்சீர் பாடத்திட்டத்திலையும் சரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது எந்த மாதிரி சேர்த்து எழுதும்போது மாற்றத்தை பெறுது, அதாவது விகாரம் அப்படின்ற அடிப்படையில் எந்த மாதிரி அவங்க மாற்றத்தை பெறுறாங்க, எந்த விதியின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுது, அதே நேரத்தில் விதிகளின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மாற்றம் ஏற்படுதா அப்படின்றதையும் நாம பார்த்துட்டு வர்றோம். சரிங்களா? ஏன்னா பொதுவா புத்தகத்தை நாம அணுகும் பொழுது இந்த நன்னூல் விதிகள் எல்லாமே நாம படிச்சிடுறோம். அப்போ அதன் அடிப்படையில மட்டும்தான் மாற்றங்கள் அப்படின்றது இங்க நிகழுது அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நாம நினைச்சுக்கிறோம். இல்ல, பொதுவாவே இந்த சேர்த்தெழுதுக பத்தி அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த வார்த்தையை கொண்டு போய் தான் நம்ம விதிகள்ல ஒருங்கிணைச்சு பார்க்கணுமே தவிர விதிகளின் அடிப்படையில இங்க புணர்ச்சி அப்படின்றது ஏற்படுவதே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன். தமிழ் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு இன்றளவும் போற்றப்படுது அப்படின்னா, இந்த காலத்திலையும் புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜிஸ்க்கும் சரி, இந்த காலத்துல பேசப்படுகிற ஒரு மொழிக்கும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் சரி, இதுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு. தன்கிட்ட நிறைய வார்த்தைகளை கொண்டு இருக்கு. அதுதான் என்னது? தமிழ் அப்படின்றது. அப்ப எப்பவோ உருவாக்கப்பட்ட ஒரு விதிகள் இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தி வராது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். அதே நேரத்துல இந்த புணர்ச்சி அப்படின்றத நம்ம படிக்கும்போது இந்த விதிகளை மட்டும்தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது இல்லை. வல்லின மிகும் இடங்கள், மிகாத இடங்கள் அப்படின்னு நம்ம பின்னாடி படிப்போம். அதன் அடிப்படையில் மட்டும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வார்த்தைகளும் நமக்கு இந்த பகுதியில உண்டு அப்படின்றத நாம கொஞ்சம் தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பகுதியில நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க? 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தின் அடிப்படையில இங்க எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை நாம பார்க்கிறோம் அப்படின்றதான் இப்ப நாம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மியான வார்த்தைகள் இருந்தாலும் அதுல இடையில ஒரு சில கடினமான வார்த்தைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. திரும்ப திரும்ப அது கேள்விகளாகவும் நமக்கு இடம்பெறுது. சரியா? அப்ப அது பத்தின ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு எப்பவுமே இருந்தே ஆகணும். அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடியது 9ஆம் வகுப்பின் அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். இந்த 2 வார்த்தையை பாருங்களேன். தமிழ் அப்படின்றத நாம நிலைமொழின்னு வச்சுக்கலாமா? பேசு அப்படின்றத நான் எப்படி வச்சுக்கலாம்? வருமொழின்னு வச்சுக்கலாம். சரி, தமிழ் பேசு, தமிழ் கூட்டல் பேச்சு. இந்த தமிழ் பேசு அப்படின்றது எனக்கு வல்லினம் இந்த இடத்துல மிகுந்து வரல. அப்ப தமிழ் பேச்சு அப்படின்றதுல மட்டும் எனக்கு வல்லினம் மிகுந்து வருது. இதுக்கு நான் எந்த விதியையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே அடிப்படையா அந்த வார்த்தைகளை பற்றிய புரிதல் இருந்தா போதும். ஆனாலும் இந்த விதிகள் கடந்து வல்லினம் மிகுந்து வருதல், வல்லினம் மிகாத இடங்கள் நாம படிப்போம் இல்லையா? அதுல வரக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலையும் இதை நான் ஒப்பிட்டு புரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதை பத்தி நாம வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள் படிக்கும்போது இந்த எடுத்துக்காட்டை நம்ம மறுபடியும் நிச்சயமா பார்ப்போம். தமிழ் பேசு அப்படின்றது எனக்கு எப்படி புரிந்திருக்கு? இயல்பாக தமிழ் பேசு அப்படின்னு கிடைக்குது. தமிழ் கூட்டல் பேச்சு அப்படின்றது எனக்கு எப்படி கிடைக்குது? தமிழ் பேச்சு அப்படின்னு கிடைக்குது. 3வது வார்த்தை பாருங்க. மா கூட்டல் அடி. அது என்ன சொல்றாங்க? மாவடி அப்படின்னு சொல்றாங்க. பெரிய அடி அப்படின்றது ஒரு தெய்வத்தினுடைய பாதத்தை குறிக்கலாம் இல்லையா? சொல்லுவோம் இல்லைங்களா? அவனர்களாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மா அப்படின்றாலே ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன அர்த்தம்? மிக பெரிய அப்படின்னு அர்த்தம். அது கடந்து நிறைய அர்த்தங்கள் நாம பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மா அப்படின்னா மாம்பழத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? மா கூட்டல் இலை எப்படி எழுதுவோம்? மா இலைன்னு எழுதிடுவோமா? இல்லை, மா விளை அப்படின்னு எழுதிடுவோம். ஏன் வகரம் அந்த இடத்துல வந்துச்சு? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஆகாரமாக இருக்கிறப்ப வகரம் அந்த இடத்துல உடம்படுமையா தோன்றிடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 2ல எது பொருந்ததோ அதை நாம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல மா கூட்டல் அடி எனக்கு வகரம் தோன்றிடுச்சு. அது எப்படி கிடைக்குது? மாவடி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் சரி, நாம ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த விதிகளை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும் இல்லையா? உடம்படுமை அப்படின்னு நாம என்ன படிச்சிருக்கிறோம்? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும். ஏனைய உயிர்வழின்னு தான் இந்த இடத்துல நமக்கு வகரம் தோன்றியிருக்கு. ஈ ஐ இந்த 3 எழுத்து வந்தா யார் உடம்படுமையா தோன்றிடுவா? எகரம் தோன்றிடும். மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தா வந்தா வகரம் தோன்றிடும். ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஏன் முன்னாடி இந்த ரெண்டுல எது பொருந்தி வருதோ அதை நாம பயன்படுத்தலாம். உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். உயிர்வரின்னு ஏன் கொடுக்குறான்? வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்து. சரிங்களா? ஸோ அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தை நாம பார்க்குறோம், வருமொழியினுடைய முதல் எழுத்தை பார்க்குறோம். இப்படி விதியை படித்து கொஞ்சம் ஒப்பிட்டு அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விதியை நாம மனப்பாடம் பண்ணிடலாம். என்னென்ன சொல்றாங்க? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்றதுதான். மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது வந்தா இது வரும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ரொம்ப சுலபமா அதை அடையாளப்படுத்திட்டு போயிடலாம். தொட்டு அப்படின்றது எனக்கு எப்படி பிரியுது? தொடு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியுது. தனியாள் அப்படின்றது தனி கூட்டல் ஆள். எகரம் எப்படி தோன்றுச்சு? இப்பதான் சொன்னோம். ஈ ஐவழி எவ்வும் அப்படின்னோம். இந்த இடத்துல இன்னு கூட்டல் ஈதான நீ. அப்ப இகரம் அப்படின்றது ஈற்றெழுத்தா தோன்றதுனால ஈ ஐவழி எவ்வும் அப்படின்னு எகரம் எனக்கு உணர்ச்சியில உடம்படுமையாக தோன்றிடுச்சு. தனி கூட்டல் ஆள் தனியாள், இவள் கூட்டல் ஐ இவளை அப்படின்றது இல்லையா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இவளை. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்தான். கை கூட்டல் கல் கைகள், பூ கூட்டல்கள் பூக்கள். அப்போ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னது? கை கூட்டல்கள்ல கைகள் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். பூ கூட்டல்கள்ல என்ன எழுதிட்டோம்? இந்த இக்கு அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து, அதாவது வழிமிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வித்தியாசமா ஒண்ணு. பிறந்த நாள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மள நிறைய பேத்துல பாருங்க, வாழ்த்துக்கள்னு இக்கு போட்டாதான் திருப்தியா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அழுத்தமா அவங்களுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா சரியானது என்னதுதான்? பிறந்த நாள் வாழ்த்துகள் அப்படின்றது தான் சரி. நாம இலக்கணத்துல படிக்கிறோம். கருத்துகள் அப்படின்றதான் சரி, கருத்துக்கள்லாம் கிடையாது இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில இதை நாம கொஞ்சம் தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். இதற்கான விதிகள் நாம பார்ப்போம் பின்னாடி. கண்டெடுக்கப்பட்டுள்ளன எனக்கு எப்படி புரியுது? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இது இட்டு கூட்டல் தான் எனக்கு என்ன மாதிரி இருக்குது? கண்டெடுக்க அப்படின்னு மாதிரி இருக்கு. அப்ப அந்த உகரம் என்னாச்சு? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றதுனால அந்த உகரம் எனக்கு கெட்டு கண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. இட்டு கூட்டல் டே அப்படின்றது எனக்கு டைரக்டா கிடைச்சிருச்சு இல்லையா? அதான் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கேயுமே என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற அடிப்படையில இட்டாயிருச்சு. இட்டு கூட்டல் ஊ மறுபடி எனக்கு டூ அப்படின்றது கிடைச்சிருச்சு இல்லையா? கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்றதுதான். பொன் கூட்டல் வளை பொன் வளை அப்படின்றது. சரிங்களா? ஒரு இயல்பு புணர்ச்சி மாதிரி, எந்த விதமான மாற்றமுமே இல்லை. பொன் கூட்டல் சிலை நாம எப்படி எழுதுவோம்? பொன் சிலையா? இல்லை, என்னது? பொற்சிலை அப்படின்னு எழுதுவோம். பொற்சிலை அப்படின்னு எழுதுவோம். அந்த இடத்துல எனக்கு நகரம் அப்படின்றது என்னவா மாறி இருக்கு? ரகரமா மாறி இருக்கு. வருமொழியில முதல் எழுத்தா எனக்கு என்னது இருக்குது? வல்லின எழுத்து இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாறுபாட்டை நாம புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, பூக்கூட்டல் கூடை என்னது? பூக்கூடை. பூக்கூட்டல் பந்து பூப்பந்து. பூம்பந்தும் கரெக்டு தான், பூப்பந்தும் கரெக்டு தான் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுமே நாம ஏற்கனவே பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தெளிவுபட படிச்சிருக்கோம் இல்லையா? அதை கொஞ்சம் நாம நினைவுல வச்சுக்கணும். கல் கூட்டல் சிலை கற்சிலை இல்லையா? லகரம் எனக்கு என்னவா மாறிடுச்சு? ரகரமா மாறிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்துருப்போமே, என்னது? பல் கூட்டல் பொடி என்னது? பற்பொடி அப்படின்றது தான் இல்லையா? அடுத்து பாருங்க, கபில பரணர். கபில கூட்டல் பரணர் எனக்கு என்ன ஆகுது? கபில பரணர் ஆகுது. மணி கூட்டல் அடி உடம்படு மையாக எனக்கு எகரம் தோன்றிருச்சு, மணி அடி. குரு கூட்டல் அருள் ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் இருக்காங்க இல்லையா? இங்க உகரம் தான் எனக்கு ஈற்றெழுத்தா இருக்கு, அதனால வகரம் தோன்றிருச்சு இல்லையா? என்ன சொல்றாங்க? குரு வருள் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ஸோ குரு கூட்டல் அருள் குருவருள் அப்படின்றது எனக்கு கிடைக்குது. எந்தெந்த இடத்துல இந்த மெய்யெழுத்தானது எனக்கு மிகுந்து வரும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி விதிகளினுடைய ஒரு சிறப்பு அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா
நிறைய வார்த்தைகள் அதற்கான எடுத்துக்காட்டா இருக்கும் இந்த இடத்துல. தே கூட்டல் இலை தே இலை என்ன விதி? உடம்படுமை தான் இல்லையா? ஏகாரம் இந்த இடத்துல வந்திருக்குது. தே கூட்டல் ஆரம் தேவாரம், இங்கேயுமே என்னது? ஏகாரம் வந்திருக்கு. அப்ப ஏகாரம் ஈற்றெழுத்தா வந்த இடத்துல எகரமும் வரும், ஏகாரம் ஈற்றெழுத்தா வந்த இடத்துல வகரமும் வரும். அதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரெண்டுல எது வந்ததோ அது போடணும். சே கூட்டல் அடியை நாம எப்படிலாம் எழுதலாம்? சே வடி அப்படின்னு எழுதலாம், சே அடி அப்படின்னு எழுதலாம். எகரம் போட்டாலும் கரெக்டு தான், வகரம் போட்டாலும் கரெக்டு தான். சரியா? நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. எனது கூட்டல் உயிர் எனக்கு என்ன ஆகுது? எனதுயிர் அப்படின்னு ஆகுது. அப்ப அந்த இடத்துல நாம டக்குன்னு என்ன யோசிப்போம்? இந்த உகரம் எப்படி காணாம போச்சு? எனதுயிர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்றது கிடையாது. அந்த விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து இங்க இருக்கிறதுனால இந்த உகரம் காணாம போயிடுது. அப்ப எனக்கு என்ன கிடைக்கி? என இத்து தான், என கூட்டல் உயிர் அப்படின்னு தான் கிடைக்கும். அப்ப இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் எனக்கு என்ன கிடைச்சிடுது? எனதுயிர் அப்படின்னு கிடைச்சிருது. சரியா? ஸோ அந்த மாற்றம் எதான் அடிப்படையில் ஏற்படுது அப்படின்றத நாம பார்த்து வச்சுக்கணும். குற்றியலிகரம் குற்றியல் உகர புணர்ச்சி நாம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உகரமாக வந்து வருமுலையினுடைய முதல் எழுத்து எகரமா வந்தா என்ன ஆகும்? உகரம் இகரமாக தெரியும். அதான் டூ அப்படின்றது எனக்கு எப்படி மாறிடுச்சு? டி அப்படின்னு ஆயிடுச்சு. எனப்படுவது கூட்டல் யாது என்ன ஆகும்? எனப்படுவது யாது அப்படின்னு மாறும். அதே இதுதான் நாடு கூட்டல் யாது எனக்கு என்ன ஆயிடுச்சு? நாடி யாது அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? நிலவு கூட்டல் ஒளி எனக்கு என்ன ஆகுது? இந்த உகரம் ஓடிடுது. அதனால நிலவு கூட்டல் ஒளி அப்படின்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி நிலவொளி ஆயிடுச்சு. மெய் கூட்டல் மயக்கம் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? அதனுடைய இனமான அந்த மென்னெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வல்லினம் மெல்லினம், மெல்லின எழுத்து நமக்கு இந்த இடத்துல மிகுந்து வந்திருக்குது. ஒரு சில இடங்கள்ல அதற்கு இனமான வல்லின எழுத்தும் நமக்கு மிகுந்து வரும் அப்படின்னு நாம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த வகையில மெய்க்கூட்டல் மயக்கம் மெய்மயக்கம், மெய்க்கூட்டல் ஞானம் மெய்ஞானம், செய்கூட்டல் நன்றி செய் நன்றி, வேய் கூட்டல் குழல் வேய்குழல் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ இதுல இந்த 4 வார்த்தையிலையும் வித்தியாசம் பாருங்க. அதனுடைய அதே எழுத்து தான் எனக்கு என்னவா வந்திருக்குது? மெய்யெழுத்தாக மிகுந்து வந்திருக்குது. ஆனா இந்த கசட தவிர வல்லின எழுத்துக்கு மட்டும் எனக்கு என்ன ஆகுது? அதனுடைய இன எழுத்தான மெல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் அங்க பாருங்க, கூர் கூட்டல் சிறை வல்லின எழுத்து அதனுடைய இன எழுத்தான இஞ்சு இந்த இடத்துல வந்துருச்சு, கூர்ஞ்சிடை அப்படின்னு இருந்துச்சு. பால் கூட்டல் கிணறு பாழும் கிணறு, புளி கூட்டல் கறி புளிங்கரி, புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு அப்படின்றது ரொம்ப சுலபம் தான் இல்லையா? வருமொழியினுடைய முதல் எழுத்து எனக்கு வல்லின எழுத்தாக இருந்தால் அதனுடைய இன எழுத்தான மெல்லின எழுத்து நமக்கு வந்துடும். நட்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வல்லின எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் இன எழுத்து மெல்லின எழுத்து, இடையின எழுத்து அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே இன எழுத்துக்களா இருந்துப்பாங்க அப்படின்னு நாம படிக்கிறோம். சரியா? விலங்காய் எனக்கு விள குட்டல் காய் அப்படின்னு இருக்கு. இதுவும் சரிதான். அதே நேரத்துல விளம் குட்டல் காய் அப்படின்னு இருக்கும். சரியா? அதுவுமே எனக்கு சரிதான். மா குட்டல் பழம் மாம்பழம் அப்படின்று எனக்கு கிடைக்குது. பூங்கொடி அப்படின்றது எனக்கு என்னது? பூங்கொடி அப்படின்றதும் சரிதான், பூக்கொடி அப்படின்றதும் சரிதான். பூஞ்சோலை பூந்தொட்டி பூவினம் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லையா? பூவின் பெயரில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய புணர்ச்சியானது. ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இசை இனிக்கிறது, ஐ ஈற்றெழுத்தா இருக்கு இல்லையா? அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? எகரம் தோன்றிடுச்சு. திருவருட்பா என்னது? திருவருட்பாவை தான் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? மருட்பா அப்படின்னு நிந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? திரு கூட்டல் அருட்பா எனக்கு வகரம் உடம்படுமையாக தோன்றி திருவருட்பா ஆயிடுச்சு. சே கூட்டல் அடி ஏகாரம் ஈற்றெழுத்தாக வந்தா நான் எகரமும் பயன்படுத்தலாம் வகரமும் பயன்படுத்தலாம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் படிச்சிருப்போம் இல்லையா? உகரம் என்னாகும்? எனக்கு வருமொழியில முதல் எழுத்து எகரமாக இருந்தால் உகரம் இகரமாக தெரியும். அந்த எடுத்துக்காட்டு தான் நமக்கு வரிசைக்கா கொடுத்துருக்குறாங்க. என்னது? கொக்கி யாது தோப்பி யாது எனப்படுவது யாது. அப்ப கீழே இருக்க எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நாம இலக்கண பகுதியில திரும்ப 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 படிக்கிறதா. கேள் கூட்டல் மியா நமக்கு என்னாகும்? கேன் மியா. செல் கூட்டல் மியா
சென்மியா. தந்தி கூட்டல் அடி இல்லையா, இகரம் ஈற்றெழுத்தாக இருக்கு, அதனால எனக்கு உடம்படு மையாக யகரம் தோன்றிடுச்சு. தந்தியடி. ஆனை இடு. கேள்விப்படு. கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி. சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு அப்படின்றதுதான். இது சுட்டு கூட்டல் காட்டு சுட்டுக்காட்டு அப்படின்றது வரும். சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு அப்படின்றது. சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கொடு. முன் கூட்டல் ஏறு, இது என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி முன்னேறு அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் பின்பற்று அப்படின்றது ஒரு இயல்பு புணர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எந்த விதமான மாற்றங்களும் கொடுக்காம இல்லாம பின்பற்று அப்படின்னு கிடைச்சிருக்கிறது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி கீழ் கூட்டல் இறங்கு அப்படியானது நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது, கீழ் இறங்கு அப்படின்னு கிடைச்சிருக்குது இல்லையா. ஸோ அப்ப வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம 2 விதமா பிரிப்போம். அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். ஒன்று வார்த்தையை பிரித்து எழுதுறது, இன்னொன்று அசை பிரிப்பு அப்படின்னு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா. இதுல இந்த வார்த்தையை பிரித்து எழுதும்போது நிச்சயமாக அதற்குரிய அர்த்தங்கள் அந்த பகுதியில நமக்கு செறிந்து காணப்படும், முழுமையான அர்த்தம் தருவதாக இருக்கும். அதை இது அசை பிரிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், அதற்குரிய அர்த்தம் இருக்காது. சரியா. அப்போ 2க்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கணும். அசை சீர் பிரிக்கிறது. சரியா. அதை நாம பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்ற தலைப்புல பின்னாடி படிச்சாலும் அது சார்ந்து அதே மாதிரியான சில எடுத்துக்காட்டுகளும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. சரியா. அதனாலதான் அந்த விளக்கத்தை நம்ம இங்க சொல்றோம். அப்ப அதையும் நாம தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். அன்பெனப்படுவது நமக்கு எப்படி கிடைக்குது, அன்பு கூட்டல் எனப்படுவது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அப்ப பண்பு எனப்படுவது. கண் 2 அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்குது, கண் கூட்டல் 2. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, இந்த நகர ஒற்றானது இரட்டித்திருக்கு இல்லையா. கண் மறுபடியும் ஒரு இன் கூட்டல் 2. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி கண் 2 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இதே மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். கல் கூட்டல் அதர் நமக்கு எப்படி கிடைக்கும், கல்லதர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப அதுலயுமே என்னது, இந்த லகரமானது நமக்கு ஒற்று இரட்டிச்சிருக்கும். ஓர் கூட்டல் இரவு, ஓர் இரவு அப்படின்னு ஆகுது. இதை ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எழுதினாலும் இப்படி எழுதுறது கரெக்ட் தான் வாக்கியத்துல. ஏன், உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஓர் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். விதிகள்ல நம்ம படிக்கும். இங்க இது புணர்ச்சியின் அடிப்படையில நமக்கு எப்படி கிடைக்குது, ஓர் இரவு. அதே மாதிரிதான் தாம் கூட்டல் உள தாம் உள. யார் கூட்டல் அவர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி யார் அவர். சரணாங்களே அப்படின்றது நமக்கு எப்படி பிரியுது, சரண் கூட்டல் நாங்களே அப்படின்றது. அப்போ இந்த சொல்லலாம் எதன் அடிப்படையில தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, ஒரு செய்யுள்ள என்ன அர்த்தத்துல இடம்பெறுது அப்படின்றதன் அடிப்படையில தான் நாம இதை பார்க்கிறோம். சரியா. அப்ப புத்தகங்கள்ல இது நிறைய நேரங்கள்ல எடுத்துக்காட்டா இருந்தாலும் கேள்வி அடிப்படையில நாம பார்க்கும்போது புக்ல எந்தெந்த பகுதியில எந்தெந்த செய்யுள்ள என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கு அப்படின்றத அடையாளப்படுத்த தெரிஞ்சாதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான பதில் அளிக்க முடியும். அப்ப அதுக்கு நாமள நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படின்றதுதான். அழகு கூட்டல் இலா நமக்கு எப்படி எழுதலாம், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்றதுனால இக்குன்னு மாறிடுச்சு, அழகிலா அப்படின்னு கிடைக்குது. அருமை கூட்டல் அளவு நமக்கு எப்படி கிடைக்குது, ஆறளவு அப்படின்னு கிடைக்குது. ஈறுபோதல் எனும் விதிப்படி மைவிகுதி கற்றும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி அற்குட்டல் அளவு அப்படின்னு ஆயிரும். ஆதி நீடல் எனும் விதிப்படி இந்த அகரம் அப்படின்றது ஆகாரம் ஆயிரும். அப்ப ஆர் கூட்டல் அளவு புணர்ச்சி விதிப்படி எனக்கு என்ன கிடைக்குது, ஆறளவு அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். இங்க மை விகுதி கெட்டுருச்சு, கருங்கோல் இதனுடைய இன எழுத்தாக இங்கு அப்படின்றது தோன்றிடுச்சு. பெருமை கூட்டல் தேன் மை விகுதி கெட்டுருச்சு, இதனுடைய இன எழுத்து எனக்கு தோன்றிடுச்சு, பெருந்தேன். அப்ப மை விகுதி வந்ததுனால இவங்கெல்லாம் என்னது, பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாம இப்ப பார்த்தது என்னது, பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றதுதான். கான் கூட்டல் சி காட்சி. இந்த காட்சி அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது, கண்ணா இல்ல கான் அப்படின்றது தான். சரிங்களா. வேர்ச்சொல் தேர்வு அப்படின்றதை நாம் இந்த பகுதியில அடையாளப்படுத்திக்கலாம். செவிக்குணவு அப்படின்றது என்னது, செவிக்கு கூட்டல் உணவு. ஊரன் கரியன் இதெல்லாமே நாம ஏற்கனவே எடுத்துக்காட்டுலையே பார்த்துட்டோம். பெரியன் அந்த மாதிரி சொல்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா.
மறுப்பு கூட்டல் ஊசி மறுப்பூசி அப்படின்றதான். உகரம் போயிரும், இப்பு இருக்கும். இந்த இப்பும் இந்த ஊகாரமும் சேர்ந்து நெடிலெழுத்தை உருவாக்கிடுச்சு, மறுப்பூசி. இன்னொன்று, மறுப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ புத்தகத்தில் பொருள் படிக்கும்போது நாம் இதை படிச்சிருப்போம். மார்பு கூட்டல் ஓலை மார்போலை, எமது கூட்டல் என்று எமதென்று, மொய் கூட்டல் இலை நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? மொய் இலை அப்படின்றது கிடைச்சிருச்சு. சரியா? அப்போ ஈயும் இந்த எகரமும் இகரமும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி நேரடியாக சேர்ந்துருந்தா நமக்கு என்ன வார்த்தை தான் கிடைச்சிருக்கும்? மொயிலை அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுங்க நடக்கலை. இந்த ஈகாரம் அப்படின்றது எனக்கு முதல்ல இரட்டிச்சிருக்கு. சரியா? 2 ஈ வந்ததுனால தான் மொயிலை அப்படின்ற ஒரு முழுமையான சொல் எனக்கு கிடைக்கும். குளம் கூட்டல் கரை மவ்வீறு ஒற்றலியும் அப்படின்னு இருக்கிறாங்க. மகரம் கெற்று எனக்கு இந்த வல்லின எழுத்தானது மிகுந்து குளக்கரை அப்படின்னு எனக்கு கிடைக்குது. குருத்தோலை விதி நமக்கே தெரியும் இல்லையா? உகரம் கெற்றும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி குருத் அறுத்து கொடுத்து இத்து வருது, கூட்டல் ஓலை. இந்த இத்தும் ஓவும் சேர்ந்து எனக்கு என்னவாயிடுது? தோவாயிடுது இல்லையா? குருத்தோலை. இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி. வேற என்ன எடுத்துக்காட்டு இதே மாதிரி பார்த்துருப்போம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு நாம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த இடத்துல வார்த்தைகள், அந்த மகரமானது நமக்கு எந்த மாதிரி மாறுது அப்படின்ற எடுத்துக்காட்டு நாம பார்த்துட்டோம். காடு கூட்டல் இதனை காடிதனை, கருமை கூட்டல் முகில் கரு முகில் அப்படின்றது தான். வெண்மை கூட்டல் மதி வெண்மதி, இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு எனக்கு எப்படி கிடைச்சிருக்குது? இயல்பீர் ஆறு. இந்த உகரம் கட்டு இப்பு, இந்த இப்பும் இந்த ஈகாரமும் சேர்ந்து இயல்பீர் ஆயிடுச்சு. இந்த இரும் இந்த ஆகாரமும் சேர்ந்து இயல்பீர் ஆறு ஆயிடுச்சு. ரொம்ப சுலபம்தான். சரிங்களா? நன்மை கூட்டல் மொழி நன்மொழி, எனக்கு கூட்டல் இடர் எனக்கிடர், தொழுது கூட்டல் ஏத்தி தொழுதேத்தி, உண்டு கூட்டல் என்று உண்டென்று, நன்மை கூட்டல் அறம் நல்லறம் அப்படின்றது. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நாம சேர்த்து எழுதுறோம்ல இல்லையா? ஸோ அது முழுமையான ஒரு அர்த்தம் தருவதாக இருக்கணும் பிரிச்சு எழுதுறப்ப. அதே நேரத்துல இது சேர்த்து எழுதுனா அதனுடைய தன்மையானது மாறாம இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப அந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாலே போதும். விதிகளை நினைச்சு இந்த இடத்துல போட்டு நாம குழப்பிக்க தேவையே கிடையாது. விளையாட்டு கூட்டல் உடையார் விளையாட்டுடையார், ஓர் கூட்டல் எழுத்து ஓரெழுத்து, 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டு, 3 கூட்டல் கனி முக்கனி. ஆக்சுவலா இந்த எண் சார்ந்த பெயர்கள் வரும்போது கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? ஸோ ஐவர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம், அறுவர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம், 14 கீழ்கணக்கு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம். அப்ப அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில வார்த்தைகளை நாம புணர்ச்சி விதிகள்ல பாக்குறப்ப அது சார்ந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி வச்சுக்கணும் இல்லையா? இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அருகால் அப்படின்றது என்னது? 6 கால். ஐவகை அப்படின்றது 5 கூட்டல் வகை. 7 அப்படின்றது எப்படி எடுத்துருக்குறாங்க? 7 கூட்டல் 7. உகரம் கெட்டு இல்லாயிடுது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி 7 ஆயிடுச்சு. 8 கூட்டல் பேராயம் எண் பேராயம். 10 கூட்டல் 5 15. சுவை கூட்டல் உணரா உடம்படுமையாக எனக்கு எகரம் தோன்றிருச்சு, சுவையுணரா. வாய் கூட்டல் உணர்வு வாயுணர்வு. ஆடு கூட்டல் அல் உகரம் கெட்டு இட்டாயிரும் இல்லையா? இது ஆடல் அப்படின்னு கிடைக்குது. தாம்பு கூட்டல் இசை ஏற்கனவே பார்த்தோம். கரும்பு கூட்டல் சாறு சிலப்பு கூட்டல் அதிகாரம், அதே மாதிரி தான். தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை. எழுந்தெதிர் அறிவுண்டாக, நான் தொலைவு கூட்டல் இல்லை அப்படின்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் தொலைவில்லை அப்படின்னு மாறிடுச்சு. பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் பிணி நோயுற்றோர். தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின். வில் கூட்டல் எழுதி வில்லெழுதி. பூட்டு கூட்டல் மின் பூட்டு மின். இந்த பூட்டு மின் அப்படின்றது தந்துய்மின் அப்படின்றது எல்லாமே ஒருமையா பன்மையா அப்படின்னு கேட்டா நாம இலக்கணத்துல படிச்சிருக்கிறோம். ஒரு பன்மைக்கான எடுத்துக்காட்டு தான் அது. வெந்து கூட்டல் உலர்ந்து வெந்துலர்ந்து. ஒருவன் கூட்டலுக்கு ஒருவர்க்கு. இழிவு கூட்டல் அன்று இழிவன்று. சால்பு கூட்டல் என்னும் சால்வென்னும். தமிழ் கூட்டல் பாடம் தமிழ் பாடம். தமிழ் கூட்டல் பேச்சு நாம எப்படி எழுதணும்?
தமிழ் பேச்சு அப்படின்னு எழுதணும். இந்த 2 சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? மகரம் கிற்றும் இயல்பு புணர்ச்சியின் அடிப்படையில் மறவேர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இணையம் கூட்டல் தளம், இணையத்தளம். கன்றா அப்படின்றது நமக்கு எப்படி பிடிக்குது? கன்று கூட்டல் ஆ. கரும்பு கூட்டல் வில், கருப்பு வில். மற்று கூட்டல் 2, மற்று 2. குருசு குற்றல் ஏற்றி, குருசேற்றி. கடல் கூட்டல் கடை, கடற்கரை. நாட்டுப்பண், ஆற்று மணல். ஆற்று மணல் நாம இந்த ரகர ஒற்றானது நமக்கு இரட்டித்து வரும். எப்படி? நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று. ஆறு கூட்டல் பாலம், ஆற்று பாலம். நிறைய எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா? அப்போ ரகரமும் சரி டகரமும் சரி அந்த ஒற்று இரட்டித்து வரக்கூடிய இடம் ஞாபகம் வச்சுக்கணும். செம்பு கூட்டல் பட்டயம், செப்பு பட்டயம். ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்குது? ஈண்டு இனி யான் அப்படின்னு கிடைக்குது. கான் கூட்டல் தகு, கான்டகு. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது? வெவ்விரு பாணி. அப்போ மகரம் கெட்டுது, மவ்வீறு உற்றழிந்து அப்படின்றதுனால இந்த மகர உற்றும் நமக்கு கெட்டுது. ஏ அப்படின்றதுனால உடம்படு மெய்யாக இவ்வு தோன்றிடுது. அது இரட்டித்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வெவ்விரு பாணி அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இரும்பு கூட்டல் முனை, இருப்பு முனை. ஈண்டு கூட்டல் இவரே, ஈண்டிவரே அப்படின்றது. அப்போ இது கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நாம் ரொம்ப சுலபமாக அந்த விதியை அந்த இடத்துல நாம் ஒப்பிட்டு பார்த்துடலாம். அப்போ நாம் இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குல்ல. வெவ்விருப்பாணி. என்றாகடியமான, என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. தவிப்பெய்தி, தவிப்பு கூட்டல் எய்தி. ஆறளவு, அருமை கூட்டல் அளவு. இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு வித்தியாசமான இலக்கியத்தரமான வார்த்தைகள் செய்யுள் நடையில். அணங்குன்னா என்ன சொல்லுவோம்? தெய்வம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு ஒரு சொல் புணர்ச்சி விதியில் இடம்பெறும் பொழுது டக்குன்னு நம்மளால் யோசிக்க முடியாது. இதற்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும், இதன் அடிப்படையில் தான் நாம் பிரிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை விதிகளை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொல் எந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பற்றின ஒரு தெளிவு தேவை. சரிங்களா? அந்த தெளிவு இருந்தா மட்டுமே அந்த சொல்ல சரியான அளவுல நீங்க பிரித்தெடுக்க முடியும். அப்படி பிரிச்சாலும் அதுல என்னென்ன விதிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத உங்களால ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்த முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி நம்ம ஹையர் கிளாஸ் போக போக பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் பார்ப்போம். சொற்கள் ஒன்னா இருந்தாலும் அதை இரு வகையா பிரிக்கலாம். இரு வகையா பிரிச்சு 2 விதமான வெவ்வேறு விதிகளை அதுல நாம அடையாளப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த புணர்ச்சி விதிகளில் மட்டும் ஆப்ஷனில் எது பெஸ்ட்டோ, எது ரொம்ப நெருக்கமான பதிலோ அதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த ஆப்ஷன்லேருந்து யோசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணோட்டத்தில் இந்த பகுதி அணுகிறது ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்துருக்குறோம். கொஞ்சம் பெரிய வகுப்பு போக போக பார்த்தீங்கன்னா வார்த்தைகளினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப இலக்கியத்தரமான வார்த்தைகள் நமக்கு எடுத்துக்காட்டில் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் போதுமானது. அந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு நாம் அங்கே எதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு வாசித்தல் திறன் இருந்தால் போதும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப திரும்ப திரும்ப இந்த பகுதியில் நாம் செலுத்தும் போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை இழக்க முடியாத ஒரு சூழலில் நாம் நம்மளுடைய மதிப்பெண்களை ஒரு நல்ல உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றி